அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சின்ன சின்ன விஷயம், நம்ம யார் யார்கிட்டேருந்தோ தெரிஞ்சுக்கிற சில நல்ல விஷயம், இவைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்டால் வாழ்க்கை சிறப்புடையதாக இருக்கும். இதுக்காகத்தான் நாங்கள் ஒளிபரவட்டும் இதழே நடத்துகிறோம். அதில் சின்ன சின்ன செய்தி இருக்கும். அந்த செய்திகள் பார்த்திங்கன்னா பலருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உதவி செய்யும். இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள். ரோட்டில் டயர் வெடிச்சிருச்சு அப்படிங்கிறத கேள்விப்படுறோம். ஏன் வெடிக்குது? ரோட்டில் டயர்லாம் வெடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது முள்ளு வரிசையாக வச்சு எங்கேயாவது ரோடு கட்டுவாங்களா? அப்படி இல்லை. ஒரு டயரில் எவ்வளவு காற்று அழுத்தம் வைக்கணும்னு உலக தர அளவு இருக்குது. அந்த அளவு மட்டும் வச்சா சில பேர் பண்ணுவாங்க, இல்லை இதை விட கூட வச்சுக்கிட்டோம்னா நமக்கு லாபம் அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்று தெரியாது, காற்று உஷ்ணமாகும். ஓட ஓட உள்ளே இருக்கிற காற்று உஷ்ணமாகும், டயர் வெடிச்சிடும். அப்போது ஏதோ ஒரு காரணத்தோடு தான் ஒரு அறிவுரையை உலகத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ நாம் அதை பின்பற்றணுமா இல்லையா? இது மாதிரி பல செய்திகள் நாங்கள் அதில் போட்டிருக்கிறோம் ஒளிபரவட்டும்ல. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். உங்களை யாராவது ஒருத்தர் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நிறைய ஐட்டம் போர்டில் எழுதி வச்சுருக்கு. அதை பார்த்த உடனே நமக்கு ஆசையாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தா சாப்பிட்லாம் போல் இருக்குன்னு. குறிப்பு: இந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு வாந்தி பேதி வரும், ஃபுட் பாய்சன் ஆகும், உங்களுக்கு மரணம் கூட ஏற்படலாம். இப்படி எழுதி வச்சுருந்தா இடத்த காலி பண்ணியா? அந்த ஐட்டமெல்லாம் பிரமாதமாக இருக்குது, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம், என்னென்ன சாப்பிடணும், வாழ்க்கையில் கனவு கண்டிருப்பணும், இலவசமாக வாங்கி தரம்பா அப்படிங்கிற சும்மா நிறுத்துப்பா, அதெல்லாம் நம்மக்கிட்ட இங்கே வச்சுக்காத அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு வார்னிங் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வார்னிங் ஏன் கொடுக்குறாங்க? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் வாங்க ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், இந்த ஊர்லேருந்து அந்த ஊர், ஒன்றும் காசுலாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் போகலாம் வாங்க இந்த பஸ்ஸில் அப்படின்னு ஒன்று ஆசையாக ஏற போகும்போது ஒரே ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்ன? இந்த பஸ்ஸில் பிரேக்கே கிடையாது. ஏறுறவங்களாம் ஏறுங்கண்ணா. போய் காசு ஃப்ரீங்கிறதுக்காக யாராவது பிரேக் பிடிக்காத பஸ்ஸில் ஏறுவாங்களா? அப்புறம் யமலோகத்துக்கு போய் சேர வேண்டியது யோசிப்பாங்களா இல்லையா? சரி, ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் போர்டு போட்டிருக்கான். என்ன தெரியுமா? இங்கே அனைத்து சிகிச்சைகளும் இலவசம். இப்போ நீங்கள் மருந்து வாங்கினாலோ, மாத்திரை வாங்கினாலோ, ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாலோ, ஸ்கேன் எடுக்கிற அனைத்து சிகிச்சைகளும் இலவசம், யார் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாசலில் போர்டு எழுதி வச்சுருக்கா. ரொம்ப ஆசையாக போனால் அடுத்த போர்டு அங்கே எழுதியிருக்கான். ஒரே ஒரு விஷயம் என்ன? இங்கே உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. காரணம், யாரும் பாஸ் பண்ண டாக்டர் நாங்கள் உள்ளே வைக்கவே இல்லை வேலைக்கு, எல்லாத்துலேயும் ஃபெயிலான டாக்டரை கொண்டாந்து வச்சுருக்குறோம், யார் வேணால் என்ன வேணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான்னா ஓடியாந்துருவான் எல்லோரும். சார், கொஞ்சம் நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நல்லா கவனித்து பாருங்கள். இலவசமாக கொடுத்தா கூட உங்கள் உயிரை கொல்லும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோட்டலில் சாப்பிட மாட்டீங்க. இலவசமாகவே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனால் கூட பிரேக் பிடிக்காதுன்னு சொன்னால் அந்த பஸ்ஸில் ஏற மாட்டீங்க. இலவசமாகவே வைத்தியம் பண்ணுறோன்னு சொன்னால் கூட அந்த ஆஸ்பத்திரியில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே போக மாட்டீங்க. ஆனால் நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். குடியில் தெளிவாக எழுதியிருக்கான், குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடலை கெடுக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எழுதுறான். உனக்கு கொல்லும்டா அப்படின்னு எழுதுறான். நம்மால் கவலைப்படுறான்னா ஒரு நாளைக்கு 800 கோடி ரூபாய்க்கு மேலே வியாபாரம் ஆகுது அப்படின்னு ஒரு வேடிக்கையான கணக்கு சொல்கிறான். கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேணாமா? அதை எழுதி போட்டது என்ன முட்டாள்தனத்துக்காக எழுதி போட்டிருக்கிறான்? அதாவது வார்னிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சமாவது கவலைப்படணும். இதுவாவது பரவாயில்ல. இன்னொரு செய்தி ஒளிபரப்பில் போட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம உடம்புல நாம் சில விஷயத்தை பார்த்து பயப்படுறது இருக்கட்டும், நம்ம உடம்பு உள்ளுறுப்புன்னு ஒன்று இருக்குது, ராஜ உறுப்புகள் அப்படின்னு சில உறுப்பு இருக்குது. 5 உறுப்பு நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள். இந்த மாதிரி உடம்புல இருக்கிற உறுப்புகள் ஒன்று பார்த்து பயப்படும். எதை பார்த்து எது பயப்படும் அப்படின்னா, நம்முடைய சிறுநீரகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எதை பார்த்து பயப்படும் அப்படின்னு கேட்குறான். ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாமல் ஒருத்தர் நீண்ட நேரம் கண் விழித்து உறக்கம் இல்லாமல் இருக்கிறான்னா நடுங்குமா சிறுநீரகம்? ஆமாங்க,
சிறுநீரகத்துக்கு வந்து உறக்கம்ங்கிறது அவ்வளோ அவசியம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உறக்கமின்மை அப்படின்ற ஒரு நோயோ இல்லை உறங்க வாய்ப்பின்மை அப்படின்னு ஒரு நோய் இருந்தால் முதல்ல எதில் அஃபெக்ட் ஆகும்னா நம்முடைய கிட்னி அஃபெக்ட் ஆகிடும், சிறுநீரகம் அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வயிறு எப்போ பயப்படும், ஒரு ஒரு எந்த உணவை பார்த்து பயப்படும் வயிறு அப்படின்னா குளிரூட்டப்பட்டனா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், ஃப்ரோசன் ஃபுட்ஸ்னு புரிஞ்சுக்கணும். அதை அண்மையில் நான் விமானத்தில் அமெரிக்கா வர்றேன், ஒரு சாப்பாடு வச்சான், உப்புமாங்கிற பேரில் ஒரு மாவு கொண்டாந்து வச்சான். அது ஃபோர்க்கில் குத்துனா கூட உடைய மாட்டேங்குது. அதாவது என்ன கோளாரோ தெரியல, ஃப்ரோசன் ஃபுட் அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். நான் வந்து பட்ட பாடு சாப்பிட்றதுல வந்து ஒரு வாரம் என்னுடைய பணிகளே கெட்டுப்போச்சு. எதுக்கு சொல்ல வரேன், ஒரு விமானம் புறப்படணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய உணவுக்கு ரொம்ப முன்னாடி அதை தயாரிப்பாங்க, ரொம்ப முன்னாடி அதை ஏர்போர்ட்டு கொண்டாடுவாங்க, அதை ரொம்ப ஃப்ரோசன் இதில் கொண்டு போய் வைப்பாங்க, ஓவனில் ஹீட் பண்ணி தான் நமக்கு அவங்க கொடுப்பாங்க. சரியாக ஹீட் பண்ணாமல் அந்த ஃப்ரோசன் ஃபுட் அப்படியே கொடுத்துட்டா என்டையர் சிஸ்டமே நமக்கு கெட்டு போயிடும். இதெல்லாம் நமக்கு புரியுதா? ஃப்ரோசன் ஃபுட்ஸு சாப்பிடக்கூடாது. அது மாதிரி நுரையீரல் எப்படா கஷ்டப்படும், பயப்பட்டு நடுங்குமா நுரையீரல் ஒன்றில். இந்த வள்ளலார் சொல்வார், அப்படியே நான் நடுங்கினேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி எப்போ நம்முடைய நுரையீரல் நடுங்கும்னா புகை, ஆட்டோ புகை, கார் புகை, தொழிற்சாலை புகை, வேறு எரியிற புகை, அதெல்லாத்தை விட சிகரெட் புகை, இந்த மாதிரி புகையெல்லாம் போகும்போது ரொம்ப பாதிக்கப்படுவது சிகரெட் புகை. அது அப்படியே நேராக உள்ளே போகுது பாருங்கள், ஒரு காயத்தில் கருப்பு கரியமில்லை வாயு தேய்ச்ச மாதிரி அப்படியே நுரையீரல் வீணாக போய் பயந்து நடுங்கும் அப்படிங்கிறான். கல்லீரல் எப்படா பயப்படும்னா ஃபுல் ஃபேட்டு, நல்ல நிறம் அப்படியே கொழுப்பு நிறைஞ்சிருக்கிற உணவு உள்ளே போட்டால் அது நடுங்குதுடா அப்படிங்கிறான். உப்பு ஜாஸ்தியான உணவு சாப்பிட்டா ஹார்ட்டு நடுங்கும். அது மாதிரி நம்முடைய கணையம் எப்படின்னா ரொம்ப அதிகமான நொறுக்கு தீனி திங்கிற போது, அது மாதிரி நம்முடைய குடல் எப்போன்னா கடல்சார் உணவுகளை அளவுக்கு மீறி எடுக்கும்போது, மீன் நல்ல உணவு தான், அதில் ஒன்றும் குறை இல்லைங்கிறாங்க, ஆனால் அதுக்காக கடல்சார் உணவுகளை அளவுக்கு மீறி எடுக்கும்போது பாகுபாடு இல்லாமல் நமக்கு பழக்கம் இல்லாத உணவை கூட சில பேர் சாப்பிடுவாங்க, அப்போல்லாம் குடல் நடுக்கமடையும் அப்படிங்கிறா. கண் எப்படா நடுங்குது அப்படிங்கிறா, ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கறது, தொலைக்காட்சி பார்க்கறது, அப்புறம் வந்து அந்த கணினிலேயே உட்காந்துருக்கிறது, அந்த திரைகளை ரொம்ப நேரம் பார்க்கறது, கண் நடுங்கும் அப்படிங்கிறா. நம்முடைய கால் பிளாடர் அதாவது பித்தப்பை எப்படி முற்றிலுமாக காலை உணவு வானான்னு சில பேர் தவிர்த்துருவான், அந்த மாதிரி காலை உணவை தவிர்த்துட்டா கால் பிளாடர் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் மாற்றுறதுனா ஈஸியாக, ஒன்று மாற்றி இன்னொன்று வைக்கிறது என்ன எவ்வளோ செலவு பிடிக்கும். அது மட்டும் இல்லை, என்ன தான் மாற்றினாலும் அசல் மாதிரி அது இயங்கும்னு உத்தரவும் கிடையாது. கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும். நீங்கள்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதை எடுத்து பட்டியல் போட்டு எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் போட்டிருக்கோம், எந்தெந்த உறுப்பை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னு. இந்த முறை ஒளிபரவட்டும்ல நான் துண்டாக சில நல்ல செய்திகள்லாம் இருக்குது, எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் சேர்த்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். இன்னொரு செய்தி நான் படித்தேன், அதை எடுத்து அதில் போட்டிருக்கிறேன். சாடியோ மானே செனகல் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க வீரர், அவர் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர். அவருக்கு ஒரு இளம் வயது தான் அவரோடது. கிட்டத்தட்ட சொல்கிறாங்க அவருடைய வருமானம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்திய ரூபாயில் வாரத்துக்கு 14 கோடி ரூபாய். இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தா வாரத்துக்கு 14 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற ஒரு புகழ்பெற்ற வீரர் தான். அவருடைய செல்ஃபோனை பார்த்துருக்குறாங்க, அந்த செல்ஃபோன் டிஸ்பிளே வந்து உடஞ்சிருக்குது. அதே டிஸ்பிளே உடைஞ்ச மொபைலோட அவரை பேட்டி கண்டவங்க, டிவியில் படம் எடுத்தவங்க, இவங்க அடிக்கடி பார்த்தாலும் அப்படியே அந்த பழைய ஃபோனே வச்சுருந்தார். பிடிச்சிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறவர், இப்படி ஒரு மோசமான ஃபோனு, அதே டிஸ்பிளே வேறு உடஞ்சி போயிருக்குது, அதை வச்சுருக்கிறீங்களே அப்படின்ன போது வேறு ஃபோன் மாற்றிக்க வேண்டியதானே, நல்ல ஃபோன் நீங்கள் வாங்கலாம் இல்லையான்னு அவர் சொன்ன பதில் பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த டிஸ்பிளேயை மாற்றிட்டா போகிறோம், அது என்ன சின்ன காசு செலவு பண்ணால் அந்த டிஸ்பிளே வேறு மாற்றணும், நேரம் இல்லை, மாற்றிடுவேன் அப்படின்னு. ஏங்க நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறீங்க? உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுற வீரர், எவ்வளவோ காஸ்ட்லியாக அருமையான ஃபோன்லாம் வந்திருக்குது, வாங்க வேண்டியது தானே அப்படின்னு. அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க. நான் மொபைல் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணால் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம், 1000 மொபைல் கூட நான் வாங்கலாம். ஏன்னா நான் மனசு வச்சேன்னு கேட்டால் ஜெட்டு விமானமே வாங்கலாம்.
எனக்கு நான் வாங்கணும்னு தீர்மானிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பறக்கிறதுக்கு ஜெட்டு விமானங்கள் கூட வாங்கலாம். ஃபெராரிஸ் அருமையான அந்த கார் வகை அது கூட நான் வாங்கலாம். அப்புறம் டயமண்டு வைரம் பொருத்தப்பட்ட கடிகாரங்கள் வேணுமா, என்னால் வாங்க முடியும். இவ்வளவும் வாங்குறதுக்கு வசதி இருக்கிறன்னா எதுக்கு இந்த டிஸ்பிளேயை மாற்றி பழைய ஃபோனை வச்சுக்கணும்னு கேட்குறீங்கல்ல. இப்போ நான் நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வறுமையிலேருந்து நான் வெளியே வந்த ஆள் தெரியுமா? சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன், ஒருவேளை உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் படிக்கணும்னு நினச்சிருக்கேன், படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு நான் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு நல்ல காலணிகள் வேணும், ஷூ வேணும்னு நினைப்பேன், வாங்க முடியாது. நான் கஷ்டப்படுறது பெரிய விஷயம் இல்லை, என் நாட்டில் அது மாதிரி எவ்வளோ பேர் எது கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏன் நான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் நானே அனுபவிக்கணுமா? நான் சம்பாதிக்கிற அவ்வளோத்தையும் நானே எனக்கு வேண்டியது ஆடம்பரமாகவே வாங்கிக்கணுமா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறத எங்கள் மக்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறேன். அவங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உருவாக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள உருவாக்கணும்னு என்னுடைய கோடிக்கணக்கான வருமானத்தில் பள்ளிக்கூடம் திறந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் படித்து முன்னுக்கு வரணுங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அங்கே அவங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், உடைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு காலணிகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்க வாழ்வதால் என்னுடைய வாழ்க்கையை அவங்களோட நான் பங்கிட்டுக்கிறேன், என் வாழ்க்கையை அவங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னாரு. இவெல்லாம் மனுஷன் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்ல பல செய்திகள் நம்ம வாழ்க்கையில் படிக்கணும், பின்பற்றணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணணுங்கிற எண்ணம் வரணும். இதுதான் எங்களுக்கும் அந்த நோக்கத்துக்காக தான் இந்த ஒளிபரவட்டுங்கிற இதழையே நாங்கள் நடத்துகிறோம். உங்களுக்கு இது தெரியும், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே போங்க, ஒளிபரவட்டும் இதழுக்கான அந்த இணைப்பு தொடுதிரையில் இருக்குது. அதை நீங்கள் ஒரு சொடுக்குனீங்க அப்படின்னா அந்த புஸ்தகம் வரும், அதை நீங்கள் படிக்கலாம். தயவுசெய்து என்னுடைய விண்ணப்பம், அதை நீங்கள் படிச்சுட்டு ஒரு 100 பேருக்கு நீங்கள் அனுப்பி விடலாம். உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கும், உங்களுடைய வட்டத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, குரூப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. இதில் எந்த விதமான பிரச்சார நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. ஏதோ ஒரு மதத்தையோ இல்லை ஏதோ ஒரு இனத்தையோ இல்லை ஏதோ ஒரு வெறியையோ பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நாங்கள் இதெல்லாம் நடத்தலை. நல்ல விஷயம், கோடிக்கணக்கான மக்களுக்கு போகணுங்கிற ஆசை இல்லை. அதனால் நீங்கள் எவ்வளவு பேருக்கு அந்த பத்திரிகையை அனுப்ப முடியுமோ, ஒன்றும் செலவும் இல்லை. உங்களுக்கு எங்கேயாவது போஸ்ட் பண்ணுற செலவு இருக்கா, ஏதாவது சிரமம் இருக்கா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, ஒன்றுமே கிடையாது. அப்படியே உங்களுடைய வட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த இதழை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அதை படித்தாங்கன்னா எவ்வளோ பயனுடையதாக இருக்கும். அதுக்காக அந்த ஒளிபரவட்டும் இதழை நாங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து அதை படிங்க, பல்லாயிரம் பேருக்கு அனுப்புங்க.